அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக நம்ம வீடியோவுக்கு நிறையா சப்போர்ட் கொடுக்குறீங்க, நிறையா பாசிட்டிவான கமெண்ட்ஸும் கொடுக்குறீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய சப்போர்ட் எப்பயுமே எனக்கு வேணும். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம எப்பயுமே கோதுமை, இந்த மல்லி, மிளகாய் இதெல்லாம் வந்து கடையில் தான் வாங்குவோம் இல்லையா? அதெல்லாம் வாங்காமல் நம்ம வீட்லேயே வந்து அரைச்சி எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து ரேஷன் கடையில் வந்து ஒரு 2 மாதத்துக்கு வாங்குகிற கோதுமையை அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஒரு 2 மாதம் 3 மாதம் அது சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா இதை நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நம்ம கடையிலேயே வாங்கும் பொழுது அதில் ஏதாவது கலப்படம் கூட பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ இது நம்ம கண்பட நம்ம கைப்பட செய்கிறோம் அப்படிங்கும் பொழுது ஒன்று ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், இன்னொன்று வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் மெயினாக என்ன அப்படின்னா மணி சேவிங்காக இருக்கும். ஸோ நம்ம கடையில் வாங்குறத காட்டிலும் நம்ம வீட்லேயே மாவு வாங்கி அரைக்கும் பொழுது மணி வந்து நிறையாவே சேவ் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நல்லதை செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கும். ஸோ இது அடுத்த நாள் ஃபஸ்ட்டே வந்து கோதுமையெல்லாம் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். சரி, அரைக்க போகும்பொழுது அது கூடயே வந்து இந்த மல்லி, மிளகாய் இதெல்லாம் வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து காயப்படுறதுக்காக தான் வந்திருந்தேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு மல்லி வந்து ஒரு 2 கிலோ வந்து வாங்கிக்கிறேன். இது ஆல்மோஸ்ட் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு மேலேயே வரும், 2-3 மாதம் வரும். மிளகாயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஊசி மிளகான்னு சொல்லுவாங்க. மிளகாயிலே வந்து ரொம்ப நைஸாக இருக்கும், சீன மிளகாய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மிளகாய் வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்லா காரமாக இருக்கும். ஸோ இது கூட நம்ம எதுவுமே வந்து கலக்க போகிறது கிடையாது, அதாவது காஷ்மீரி மிளகாய் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இதை மட்டுமே காய போட்டு நல்லா மொறுமொறுன்னு காஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அது காயறதுக்குள்ள ஒரு சின்னதாக அன்பாக்சிங் பார்த்தலாம். இடையில ஒரு வாட்டி ஊருக்கு போயிருந்தோம். அங்கேருந்து வரும்பொழுது இந்த ஜாரு, இந்த கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ வந்து எனக்கு இந்த ஜாரு, இந்த கிளாஸ் பாட்டில், இந்த செராமிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க இந்த செராமிக் பாட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோட்டு கடையில் போடுவாங்கள்ல பிளாட்ஃபார்மில், அங்கே வந்து வாங்கினது. ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி, எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துட்டேன் இது. ஸோ இது ரீசனான ப்ரைஸ் தான், அதிக ப்ரைஸ்லாம் இல்லை. அதே மாதிரி இப்போ காட்டுற இந்த கண்ணாடி பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா குட்டியாக காம்பேக்டாக இருக்கும். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இதோட மூடியில் பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அது நல்லா ஏர்டைட்டாக இருக்கும். நான் அதனாலேயே எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுன்னு வந்து எடுத்துட்டேன். இதோட விலையும் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் வந்து 19 ரூபா. ஸோ நான் வந்து இந்த மாதிரி 5 பாட்டில்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதில் என்ன போடலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு சரி நம்ம இதெல்லாம் போட்டுடலாம், அந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வச்சுருக்கிற பாட்டில்ஸ்லாம் வந்து ஒரு வீடியோவாக வந்து மேக் பண்ணி போடுங்கன்னு சொல்லிட்டு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்ம காய வச்சுருந்த மாவு, அதுக்கப்புறமேட்டுக்கு மல்லி, மிளகாய் எல்லாமே வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. ஆனால் கோதுமை அரைச்ச வீடியோ கிளிப் மட்டும் எனக்கு எப்படியும் மிஸ் ஆகிடுச்சு. வெரி சாரி, நான் இன்னொரு நாளைக்கு வந்து அதை உங்கள்கிட்ட காட்டுறேன். மிளகாய், மல்லி இதெல்லாம் வந்து அரைச்சாச்சு. மிளகாய், மல்லி வந்து அரைக்கும் பொழுது நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து என்ன நினச்சிக்குவேன் அப்படின்னா அதை கழுவி காய போடணும் அப்படின்னு. மேபி நிறைய பேர் வந்து செய்வீங்க. ஆனால் எங்கள் உமா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த மல்லியை வந்து கழுவிட்டோம் அப்படின்னம்னா அதோட மனமே வந்து போயிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த வாட்டி க்ளீன் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே வந்து காயப்பட்டோம், கழுவெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி அந்த மல்லி வந்து வாங்கும் பொழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு, அதாவது அதிக குப்பையெல்லாம் இல்லை. இது அதாவது இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ மனமாக சூப்பராக வந்து இருந்துச்சு. நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க. யார் இதெல்லாம் போய் கழுவி காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வரதா, அந்த மாதிரி நம்ம வந்து சலிப்பு பார்க்காம ஒரே ஒரு நாள் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னம்னா ஒன்று நமக்கு வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆரோக்கியமானது தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற மனநிறைவு இருக்கும். இன்னொன்று வந்து பட்ஜெட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வாங்கி அரைக்கும் போது தான் நமக்கு நிறையாவே மணி சேவிங்காக இருக்கும். ஏன்னா இப்போ மிளகாயே எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு கிலோவே வந்து 120 ரூபா. ஆனால் நீங்கள் வந்து பேக்கெட்டில் பேக்கெட் விலை எனக்கு தெரியல, நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள் பேக்கெட்டில் வாங்கினோம்னா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கலர் டிஃப்ரென்ஸ் வந்து நிறையா இருக்கும். நம்ம வாங்கி அரைக்கிற மிளகாய்க்கும் கடையில் பேக்கெட்டில் இருக்கிற மிளகாய் தூளுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் வந்து நானே நினச்சிக்குவேன் என்ன இவ்வளோ ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஃப்ரெண்ட் பார்த்தாலே தெரியும், இது கொஞ்சம் வந்து டிம்மாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். எப்போவுமே ஆரோக்கியமானதாகட்டும் நல்லதாகட்டும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு சுமாராக தான் இருக்கும். பட் வந்து ஹெல்த்தி வைஸ் நோ காம்ப்ரமைஸ். சரின்னு அதை வந்து ஒரு பாட்டிலில் வந்து போட்டு வச்சாச்சு.
அடுத்து நம்ம வாங்கின புது ஜாடியில் வந்து ரீஃபில் பண்ணிடலான்னு அதெல்லாம் நல்லா கழுவி காய வச்சு ஆல்ரெடி வச்சுருந்தேன். சரி அதில் ஃபில் பண்ணிடலாம். என்ன ஃபில் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு ஐடியா வந்து இல்லை இந்த ஜாரில். ஸோ இதை நல்லா வந்து கழுவிட்டு ஆல்ரெடி வந்து சுத்தமாக தான் இருக்குது, இருந்தாலும் எங்கேயாவது ஈரப்பதம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் சின்ன பாட்டில் தான், அதாவது சின்ன ஜாரு தான். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ரேராக, அதாவது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணாத பொருள் வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கண்ணாடி பாட்டிலெல்லாம் எந்த ஈரமும் இல்லை. பட் அந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த லிட்டில் இருக்கிற அந்த ரப்பரில் மட்டும் லைட்டாக ஈரமாக இருந்துச்சு. அதனால் அதை மட்டும் நல்லா ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு யோசிக்கல என்ன போடுறதுன்னு. அதுக்கப்புறமேட்டுக்கு சரி ஓகே, இந்த பெரிய ஜாரில் வந்து வரமிளகாய் போட்டு வச்சுருந்தேன். இது போட்டு வச்சு ரொம்ப நாளைக்கே வரும், அது பெரிய இதாக இருக்கனால. அதனால் அதை வந்து இதில் மாற்றிடலாம், அந்த பெரிய ஜாடியில் வேறு ஏதாவது போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த புது ஜாடியில் வரமிளகாய் வந்து போட்டு வச்சுட்டேன். அடுத்து நம்மளோட குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் இருக்குது இல்லையா, அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த ஹோல் கரம் மசாலாலாம் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த பிங்க் கலரு ஆர்கனைசரில் தான் வந்து போட்டு வச்சுருந்தேன். இது வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருந்தது. பட் என்ன அப்படின்னா, இதுக்குள்ளே பார்ட்டிஷன் இருக்கும், அது கொஞ்சம் மூவ் ஆனாலுமே க்ளோஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. எங்கள் உமாவும் வந்து எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் உமா தான் மோஸ்ட்லி அந்த குக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு அதுலேருந்து எடுக்க முடியுது. அவங்களுக்காகவே வந்து சரி இதில் வந்து போட்டு வச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி பாட்டில்ஸ்லாம் வந்து ஒன்றில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி ஹோல் கரம் மசாலா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இதில் போட்டு வச்சாச்சு. ஸோ இதில் வந்து மூடி ஏர் டைட்டாக இருக்கனால நமக்கு வந்து இதோட ஃப்ளேவர் வந்து அதிகமாக வந்து ரெடியூஸ் ஆகாது. ரொம்ப நாள், அதாவது பூச்சியும் வந்து பிடிக்காது, நல்லா இருந்துச்சு. தேன் பாட்டில் ஒன்று இருந்துச்சு, அதில் வந்து இந்த பிரியாணி இலையெல்லாம் வந்து போட்டு வச்சாச்சு. மோஸ்ட்லி நாங்கள் பிரியாணி இலையே வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா எங்கள் உமாவுக்கு பிடிக்காதுன்னு. ஆனால் வாங்கி வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்குது. அப்புறம் ஒரு ஜாம் பாட்டில் காலியாக இருந்துச்சா, அதில் வந்து பெருங்காயத்தூள் போட்டுடலான்னு அதையும் வந்து போட்டு வச்சாச்சு. அடுத்து வந்து கசூரி மேத்தி, இந்த காஞ்ச வெந்தயக்கீரை இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் வந்து போட்டு வச்சுருந்தேன். சரின்னு இதில் ஒரு பாட்டில் மீதி இருந்துச்சு, அதுலேயே வந்து போட்டு வச்சாச்சு. இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா நம்ம மூடி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னம்னா, இந்த மாதிரி பாட்டில் கழுவி நம்ம போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு என்னமோ நல்லா பளபளன்னு கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா எல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா ஒத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் ரேக்லேயே வந்து வச்சது. எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன எப்படி அப்படின்னு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து எடுத்த பொருள்லாம் எடுத்த இடத்துல வச்சிடலாம். இந்த பெரிய ஜாடியில் இப்போதைக்கு எதுவும் போடலை, அதில் என்ன போடலான்னு யோசனை இல்லை. சரி அது அப்படியே இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்து வச்சாச்சு. ஸோ கொஞ்சம் கலைஞ்சி தான் இருக்கும் இந்த ரேக்கு. க்ளீன் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோ இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து க்ளீனிங் வீடியோ போடுவேன்னு வந்து நினைக்கிறேன். பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நம்ம புது பாட்டில்ஸ்லாம் வந்து இதில் வந்து அடுக்கி வச்சுட்டேன். புது பொருளாகட்டும் இல்லை ஒரு இடத்த க்ளீன் பண்ணனதாகட்டும், ஒரு 5 நிமிஷம் நம்ம இப்படி அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்தா தான் மனசுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். சரி ஓகே, இது கூட வந்து ஒரு லஞ்ச் வீடியோ வந்து பார்த்துடலாம். இன்றைக்கி நான் வந்து லஞ்சுக்கு வந்து பருப்பரிசி சாப்பாடு தான் வந்து செய்கிறேன். இந்த பருப்பரிசி சாப்பாடு சாதாரணமாக தான் தெரியும். பட் என்ன அப்படின்னா, இதுக்கு உண்டான சைட் டிஷ் என்னென்னலாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான். உங்களுக்கு வந்து குக்கிங் வீடியோ பிடிக்கலன்னா இதோட வந்து வீடியோ கட் பண்ணிக்கிங்க, ஏன்னா இதுக்கப்புறம் வந்து குக்கிங் வீடியோ தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பருப்பும் அரிசியும் வந்து ஊற போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து செய்யணும். ஸோ அதையும் வந்து கட் பண்ணணும். வெங்காயம்லாம் ஆல்ரெடி உரித்து வச்சுருந்தேன், அது வந்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பூண்டு இதெல்லாம் என்னெல்லாம் சமைக்க தேவையோ எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு சமைக்க போனோம் அப்படின்னோம்னா சமைக்கிறதே நமக்கு வந்து கஷ்டமாக தெரியாது. ஸோ நானும் ப்ராப்பராக எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை வந்து தட்டி வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் தட்டி நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 அடுப்புமே வந்து ஆன் பண்ணி வச்சிட்டேன். ஒரு பக்கம் வந்து சாப்பாட்டுக்கு வச்சிடலாம், இன்னொரு பக்கம் வந்து உருளைக்கிழங்கையும் வந்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வந்து எப்பயும் அடுப்பில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி போட்டுட்டு ஒரு கொதி விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு வடிச்சிட்டோம் அப்படின்னம்னா அதோட எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச்லாம் வந்து போயிடும், அதாவது வாய்வு பிரச்சனை வந்து வராது. நான் இது கொஞ்சம் உப்பு போட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். ரொம்ப ஓவர் குக் ஆகிடக்கூடாது, ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். இப்போ பருப்பு சாப்பாட்டுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டேன். இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்திட்டு ஒரு 5-6 வரமிளகாயை பிச்சு சேர்த்திக்கிறேன். இது கூட ஒரு 10 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு பூண்டு வந்து நல்லா செவந்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்திட்டு இது கூட பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் நல்லா மாறினதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 தக்காளி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருந்தோம், இது கூட சேர்த்திட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி வந்து சீக்கிரமாக சாஃப்ட் ஆயிரும். ஸோ ஒரே கொதி தான். உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட தண்ணியை வந்து வடித்து வச்சிடலாம்.
அதே பாத்திரத்தை அடுப்பில் வந்து வச்சுக்கலாம். இது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கிறேன். இதுக்குள்ளே வந்து நம்ம தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கங்க. ஏன்னா நம்ம வர மிளகாய் சேர்த்திருக்கோம். இங்கே உருளைக்கிழங்கு பொரியலுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக கடுகு, ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்திட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு அப்படியே வந்து போட்டுக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை சிம்லேயே வச்சு வதக்கணும். உருளைக்கிழங்கோட டேஸ்ட்டு அப்போ தான் வந்து வரும். ஸோ இங்கே நம்மளுடைய சாப்பாட்டுக்கு தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கலாம். நான் 1 கப் அரிசிக்கு 3 கப் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் சாப்பாட்டு அரிசி தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ தண்ணி வந்து அளந்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வரட்டும். இடையில நம்ம உருளைக்கிழங்கு வந்து நல்லா பெரட்டி வந்து விட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி பருப்பையும் இது கூட வந்து சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தலையை இது கூட வந்து சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வந்து விட்டுக்கிறேன். எனக்கு குக்கரில் பொதுவாக சாப்பாடு வந்து வைக்க தெரியாது. எனக்கு வடித்து தான் வந்து செய்ய தெரியும். அதனால் 2 விசிலா 3 விசிலான்னு எனக்கு தெரியல. ஃபைனலாக வந்து 3 விசில் தான் வந்து விட்டுருந்தேன். ஸோ விசிலும் வந்து வந்துடுச்சு. அதை இறக்கி ஓரமாக வச்சாச்சு. இங்கே உருளைக்கிழங்கும் சிம்லேயே நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். எனக்கு பொதுவாக இந்த பருப்பு சாப்பாட்டுக்கு வந்து இந்த பொட்டுக்கடலை சட்னி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் சைடில் வந்து அதையும் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இங்கே விசில் நல்லா போனதுக்கப்புறமேட்டுக்கு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தான் மனசுக்கே திருப்தியாக இருந்தது. ஏன்னா ஒன்றா அடிப்பிடிக்க வச்சுருவேன், இல்லையா குழைய வச்சுருவேன். இன்றைக்கி வந்து பர்ஃபெக்டாக வந்து வந்துருச்சு. எனக்கு அதுவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு எதில் வந்து சமைக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும்? குக்கர்லையா இல்லை வந்து வடித்த சாப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது கூடயே வெங்காயம் ஆம்லேட் போட்டுடலான்னு சொல்லிட்டு வெங்காயம் ஆம்லேட்டும் வந்து போட ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி எந்த ஞாபகத்தில் இருந்தேன்னு தெரியல. தோசைக்கல் வைக்கிறதுக்கு பதிலாக வடை சட்டி வச்சுட்டு அதில் வந்து ஆம்லேட் வந்து ஊற்றியாச்சு. திருப்புறதுக்குள்ளே ஒரே போராட்டமாக போச்சு. எப்படியோ ஒரு வழியாக வந்து திருப்பி எடுத்தாச்சு. சரி ஓகே, சில சமயம் அப்படி தான் நம்ம எல்லாமே கரெக்டாக செய்கிற மாதிரி இருக்கும். நார்மலாக நம்ம செய்கிற வேலையே வந்து நல்லா சொதப்பிடுவோம். அந்த மாதிரி ஒன்று தான். பட் ஓகே, முட்டைங்கிறது எப்படி சாப்பிட்டாலும் அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஓரளவுக்கு வந்து குக் பண்ணி எடுத்தாச்சு. இது இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா 4 முட்டையை அடித்து ஊற்றிட்டேன். வீட்டில் இருக்க 4 பேருக்கும் வேணும்னு சொல்லிட்டு ஒன்றா ஊற்றுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி லஞ்ச் வந்து அசம்பிள் பண்ணிடலாமா? இன்றைக்கி மதியானம் நம்ம வீட்டில் சுட சுட பருப்பு சோறு, அது கூடயே வெங்காயம் ஆம்லேட், இது கூட நல்லா ஃப்ரை பண்ண ஷாலோ ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு, இது கூட தயிர், அது கூட நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை சட்னி, அது கூட லெமன் ஊறுகாய், இதெல்லாம் தான் வச்சு வந்து சாப்பிட்டது. பருப்பு சாப்பாட்டுக்கு இந்த சைட் டிஷ்லாம் இருந்தால் தான் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எனக்கு இந்த சாப்பாட்டுக்கு இந்த காம்போ பிடிக்கும். உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அதில் நிறைய டிப்ஸோடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக வந்து வரும். நிறைய குக்கிங் டிப்ஸ் வந்து இருக்கும். வீடியோ எடுத்து வச்சுட்டேன், வாய்ஸ் வந்து கொடுத்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் எப்பயுமே கொடுங்க. அப்புறம் என்ன, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம். நம்ம கூட இருக்கிறவங்களே சந்தோஷமாக வச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.